நடிகை ரஞ்சினி அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திருமிக ரஞ்சினி. இப்போ இந்த கேரளா ஸ்டோரி படத்துக்கு வந்து 2 தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கிறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு கேரள முதல்வர் பினராயி விஜயன். ஒரு பக்கம் இதை ஒரு கலை படைப்பா பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கருத்தும் எழுது. இன்னொரு பக்கம் இது வகுப்பாத பிரச்சனைக்கு வித்திடக்கூடிய ஒரு கதைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்த மாதிரி இருக்கு இந்த தேசிய விருது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. உங்களுடைய பார்வை? கேரள சிஎம் சொன்னது வந்து கரெக்ட். எனக்கு ஒரு ஃபேக்கான ஒரு கதை, இதுதான் கேரளா ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறது, அது ஒண்ணு. அது நம்மள வந்து எனக்கு அந்த டெர்மினாலஜி, அந்த ஒரு டைட்டில் வந்து கேரளா, அதாவது ஒரு ஸ்டேட்டை வந்து இதுதான் இந்த ஸ்டேட்ல இப்படி நடக்குது, பொய்யான கதைக்கு வந்து ஒரு பொய்யான கதைக்கு இவங்க வந்து சினிமா எடுத்திருக்கிறாங்க. அதே ராங் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு ஸ்டேட்டையும் நம்ம அண்டர்மைன் பண்ணக்கூடாது. நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம சொல்லலாம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் சொல்லலாம். பட் ஒரு ஸ்டேட் வந்து நம்ம குத்த முடியாது, இதுதான் அந்த ஸ்டேட்ல ரியல் ஆயிட்டு நடக்கிறதுன்னு. அது ஒரு ஃபேக்கு. பின்ன லவ் ஜிஹாட் வந்து அது தன்னே சுப்ரீம் கோர்ட்ல இப்படி ஒரு சம்பவம் இங்க நடக்கவே இல்லைன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருந்துட்டு நேஷனல் அவார்ட் இந்த படத்துக்கு கொடுத்ததுல ரொம்ப தமாஷாவா தான் இருக்குது. இப்ப நேஷனல் அவார்ட் வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்னு இப்ப எல்லாருக்கும் இந்த 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 படத்துக்கு வந்து 2 அவார்ட் கொடுத்ததுல எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும். இது வந்து இது வர்த்தா இந்த அவார்டு கிடைக்கிறதுக்குன்னு. ஸோ நான் அந்த ரீதியில தான் நான் பாக்குறேன். எனக்கு நம்ம வந்து கலை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு ஸ்டேட்டை வந்து எவ்வளவுக்கு மோசமா ஆக்கணுமோ அதுதான் இந்த படம். அதனால நான் இந்த நேஷனல் அவார்ட் வந்து இப்ப இந்த நேஷனல் அவார்ட் ரியலி தேவைதானான்னு இப்ப நான் அந்த இதுல தான் இருக்கிறேன். இல்ல, இப்ப நீங்க உங்களுடைய ஒரு பார்வை வந்து குறிப்பிட்டு அந்த மாநிலத்தை வந்து இவங்க இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு இந்த கதை அம்சம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. ஆனா இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த மாதிரியான விஷயம் அங்க நடந்திருக்கு. அதாவது அந்த அமைப்பை சேர்ந்தவங்க இந்த மாதிரி இந்துக்களை சேர்ந்த சில பெண்களை இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க, அதை தான் எடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து இதுல இந்த மாநிலம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க அந்த பகுதியில் இது நடந்திருக்கு, இந்த அமைப்பு இந்த மதத்துல சேர்ந்தவங்களை இப்படி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்கிறத தான் காமிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க மாநிலம்ங்கிறத சொல்ற மாதிரி அவங்க அந்த மதத்தையும் அமைப்பையும் அவங்க சுட்டி காமிக்கிறாங்க. ஏங்க இப்ப இந்தியா வந்து கான்ஸ்டிடியூஷனலா நம்ம எல்லாரும் இட்ஸ் a circular country, ரைட்? அப்படி இருக்கிறச்ச ஏன் ஒரு மதத்தை மட்டும் நம்ம வந்து டார்கெட் பண்றோம்? இந்த கண்ட்ரிலே நிறைய காரியங்கள் நடந்திருக்குதுல்ல. அப்ப அதெல்லாம் நமக்கு படம் பிடித்து நமக்கு செய்யலாமே, நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது? பிகாஸ் ஒரு பர்டிகுலரா ஒரு ரிலிஜனை வந்து நம்ம வந்து எப்படோ டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப கொஞ்ச நாளா. ஸோ இங்க வந்து அந்த படத்திலேயே வந்து எத்தனையோ என்ன 300 கேசஸோ ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஃபீஸபிள். இங்க நடந்தது வந்து 3 கேஸ் தான் அந்த மாதிரி வந்தது. அந்த 3 கேஸும் வந்து லா பிரகாரம் அது வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுச்சு. அப்படி இருக்கிறச்ச நம்ம எதுக்கு இது திருப்பி மீண்டும் மீண்டும் வந்து இது பண்றது? ஸோ இது வந்து நம்ம நம்ம ப்ரொஜெக்ட் இப்ப வந்து மூவிஸை வந்து நம்ம வந்து இப்ப ப்ராபகேண்டா பண்றோம். இப்ப இந்த ரிலிஜனோ இல்ல தேவையில்லாத விஷயம் வந்து இப்ப மூவிஸ்லயும் நம்ம திணிச்சு இது வந்து ஆளுங்களோட மனசுல வந்து ஒரு கெட்ட இதா நம்ம கொண்டு வரோம். இதுதான் அந்த பிலிம்ல டார்கெட். அதுதான். அது மட்டும் இல்ல, இப்ப வர குறைய படங்கள் நீங்க இப்ப எடுத்து பாருங்க, ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈவன் வெப் சீரிஸ் ஆல்சோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு ஸ்டீரியோ டைப்பா வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து இந்த நாட்டுக்கு வந்து நம்ம நல்லது செய்யறோமா இல்ல கெட்டது செய்யறோமா? என்ன கேட்டா வந்து மூவிஸ் வந்து இப்போ ஒரு டூல் ஆக்கி வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி பாய்சன் பண்றதுக்கு. ஏன்னா பொலிட்டிக்ஸ் நம்ம வந்து இதை பேசினாக்கா, நான் ஐம் நாட் அ பொலிட்டிக்கல் பர்சன். நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸா இருக்கிற இதுல வந்து நான் சொல்றேன். எனக்கு அந்த காலத்துல இருந்து ஐ மீன் 1913 வந்து இந்தியன் மூவிஸ் வந்து தொடக்கத்துல இருந்து இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, இந்த கொஞ்சம் இந்த ஃபியூ இயர்ஸ் ஆயிட்டு
படத்தை வந்து அவங்க டூல் ஆயிட்டு யூஸ் பண்றாங்க சில பேரு. முஸ்லிம்ஸோ இல்ல கிறிஸ்டியன்ஸோ இவங்களை டார்கெட் பண்றதுக்கு சில படங்கள் வருது இப்போ. சோ இது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து சரியில்லை. ஏன்னா சர்க்குலர் இந்தியான்னு சொல்லும்போ சர்க்குலர் கண்ட்ரி நம்ம சொல்றோம். இப்ப வந்து இந்த மாதிரி படங்கள் எடுத்துட்டு பாய்சன் பண்றோம். ஏன்னா இப்ப ஹேட் ஸ்பீச்சுக்கு வந்து லா பிரகாரம் நம்ம அரெஸ்ட் பண்ணலாம் தானே. இப்ப படத்துக்கு வந்து நமக்கு அது செய்ய முடியாது. அந்த மாதிரி நம்ம செஞ்சாக்கா என்ன, பேன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இப்ப வந்து ஸ்டேட் லெவல்ல நமக்கு பேன் பண்ணலாம். சில ஸ்டேட்ல வந்து யூ கேன் அலோவ், இந்த படத்தை பார்க்க நமக்கு பெர்மிஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு புதிய டூல் தான் நான் இதை பார்த்துட்டு இருக்கிறேன். வேற இது வந்து நன்மைக்கோ இல்ல இந்த என்னது நம்மளோட ஸ்கிரிப்டுக்கு வந்து நல்ல இது கலைக்கண்ணோட பார்க்கணும் அதெல்லாம் இப்ப இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப குறைச்ச வருஷமாயிட்டு இது பாக்குறச்சே இது வந்து ஒரு ப்ராபகேண்டா, பொலிட்டிக்கல் ப்ராபகேண்டா தான் இது பாக்குறோம். அந்த லெவல்ல போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நேஷனல் அவார்ட் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டூலா வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நேஷனல் அவார்ட் கொடுக்கறச்சே அப்புறம் வேற நாளைக்கு வந்து நம்ம எதுக்கு நம்ம வந்து நேஷனல் அவார்ட் கொடுக்க போறோம்? ஸோ அதோட நேஷனல் அவார்டோட என்ன ஒரு பியூரிட்டியே போயிடுச்சு. நிச்சயமா நம்ம கேட்போம். அப்படிதான் நான் பாக்குறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.